மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யாரு? அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசினில் என் ஃபோட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்குறேன், அன்னைக்கு அத்தனை க்ரௌடு இருந்துச்சு, அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள், காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு
நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளோ குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு, எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போது கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட வருமோ எங்களுக்கே தெரில. ஒவ்வொரு முகமுடியாக கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையாக எடுத்து வெளியில் விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புகிற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதலேருந்து ரத்தம் வராத குறை. ஆமாம், இப்படி ஊழல்லே ஊறி போனவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்களில் அங்கே செஞ்ச சில விஷயங்கள்லாம் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில் இதுக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்த அந்த பதவி உயர்வை வந்து இப்போ தான் எங்களால் போட முடிஞ்சுது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் அவங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம். குறை சொல்கிறவங்களுக்கு. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆஃபீஸரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்போ லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒன்று இருந்தால் பண்ணலாம். இப்போ பண்ணலை. அதே மாதிரி இந்த L&T நிறுவனத்தோட 18,600 crore 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம், அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்கிறது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே அவ்வளோ வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில் அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்போவும் சொல்கிறேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போகிற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் உங்கள் அண்ணனுடைய அரசில் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன்.
எப்படி రియల్ టైం ఆమె. హిట్ టీవీ యాప్ ఇందులో షార్ట్ న్యూస్, లైవ్ న్యూస్, ఎంటర్టైన్మెంట్ షోస్, మూవీస్, డిజిటల్ మ్యాగజైన్స్ తో పాటు మీ జిల్లా వార్తలను కూడా ఫ్రీగా చూడొచ్చు. ఇంకెందుకు ఆలస్యం, వెంటనే హిట్ టీవీ యాప్ ని డౌన్లోడ్ చేసుకుని ఫ్రీగా ఎంటర్టైన్మెంట్ పొందండి. హిట్ టీవీ యాప్. హిట్ టీవీ యాప్. ప్లీజ్ డౌన్లోడ్ హిట్ టీవీ యాప్. హిట్ టీవీ యాప్ ని ఫ్రీగా డౌన్లోడ్ చేసుకొని ఎంజాయ్ చేయండి. మీకు నచ్చిన ఎంటర్టైన్మెంట్ కోసం హిట్ టీవీ యాప్ ని ఫ్రీగా డౌన్లోడ్ చేసుకుని ఎంజాయ్ చేయండి. హిట్ టీవీ యాప్ ని డౌన్లోడ్ చేసుకుని ఆస్వాదించండి, ఆశీర్వదించండి. ఇంతమంది సెలబ్రిటీలు హిట్ టీవీ యాప్ ని డౌన్లోడ్ చేసుకోండి అని చెప్తున్నారంటే ఎంత మంచి యాప్ ఆలోచించండి. అమెరికా 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 అమెరికాలో చదవాలనుకునే వాళ్ళకి విశ్వసనీయమైన పేరు మన శౌర్య కన్సల్టెన్సీ. UK లో 1 year masters, UK లో 1 year masters, 2 years work permit up to 5 years visa. Contact Saurya Consultancy. Contact 89851 89851.